இந்த அலைபாயும் மனசு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மன அமைதி பெற ஆரம்பிக்கும். இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் உங்கள் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த 2 கண்ணுக்கும் இடைப்பட்ட பகுதி, இந்த பொட்டு வைக்கக்கூடிய இடத்துல ஆங்காய சக்கரம் சொல்லுவாங்க. நமக்கு நாமே அந்த வார்த்தைகளை பேசி படுக்க முன்னாடி அதை கேட்டுட்டு படுத்தா ரொம்ப ரொம்ப நன்மை பயக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவான காட்சிகளை நம்ம மனசு முன்னாடி கொண்டு வந்து காட்சிப்படுத்தி பார்த்தோம் அப்படின்னா, அன்பு நண்பர்களே, மன அமைதி தியானம், மைண்ட் ரிலாக்ஸேஷன் மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான தியானத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக கோயம்புத்தூர் நியூரோ தெரபிஸ்ட் ஹீலர் ஜானிக்கண்ணன் அவர்கள் நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து மனம் அமைதி பெறுங்கள். இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் உங்கள் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. மைண்ட் ரிலாக்ஸேஷன் மெடிடேஷன் அப்படிங்கிற மன அமைதி தியானத்தை உங்களுக்கு வழங்குவதற்காக திரு ஹீலர் ஜானிக்கண்ணன் அவர்களை நான் அன்போடு அழைக்கிறேன். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். வணக்கம், வாழ்கமுடன். எனது பெயர் ஜானிக்கண்ணன். கோயம்புத்தூர் பகுதியில் டாக்டர் லஜபதி ராய் மெஹ்ராவின் நியூரோதெரப்பி மற்றும் அக்குபஞ்சர் சிகிச்சைகளை மக்களுக்காக வழங்கிட்டு இருக்கோம். வாரம் ஒரு தியான பயிற்சி என்ற விதத்தில் இன்றைக்கி ஒரு தியான பயிற்சியை நம்ம பார்க்க போகிறோம். இது மன அமைதி தியானம், மைண்ட் ரிலாக்ஸேஷன் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தியான பயிற்சி பார்க்க போகிறோம். இது நமக்கு தெரிஞ்ச ஒரு எளிமையான ஒரு தியான பயிற்சி தான். அது நமக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காட்சிகளை நம்ம மனக்கண்ண முன்னாடி கொண்டு வந்து பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி. இது ரொம்ப எளிமையான பயிற்சி, ஒரு ஜாலியாக நம்ம செய்யக்கூடிய பயிற்சி. கண்ணை மூடி நம்ம ஒரு வார்த்தைகளாக ஒரு காட்சிகளாக நம்ம சொல்லிக்கிட்டே வருவோம். அதை கண்ணை மூடி அந்த காட்சி நிஜமாக அந்த காட்சியில் அந்த இடத்துல நம்ம இருந்து அதை நம்ம அப்படியே நேருக்கு நேராக நம்ம பார்க்குற மாதிரி நம்ம உருவகம் அது கற்பனை செஞ்சு நம்ம பார்க்கணும். அது கற்பனை செஞ்சு பார்க்கும்போது கற்பனைங்கிற மாதிரி இல்லாமல் நேரத்துலேயே அந்த காட்சியை பார்க்குற அளவுக்கு நம்ம அதை உருவப்படுத்தி அதை நம்ம பார்க்கணும். இதுக்கு கண்ணை மூடி நம்ம செய்யலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த 2 கண்ணுக்கும் இடைப்பட்ட பகுதி, இந்த பொட்டு வைக்கக்கூடிய இடத்துல ஆங்காய சக்கரம் சொல்லுவாங்க. அந்த பகுதியில் கவனம் கொடுத்து நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நாங்கள் காட்சிப்படுத்தி நம்ம பார்க்கலாம். முத்திரைகள் நம்ம எளிமையான ஒரு முத்திரைகள், சின்முத்ரா அல்லது பிராணமுத்ரா, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த எளிமையான ஒரு முத்திரைகள் நம்ம தொடை மேலே வச்சுக்கலாம். முதுத்தண்டு முடிஞ்ச அளவுக்கு நேராக வச்சுக்கலாம். கண்கள் மூடிட்டு நான் சொல்லக்கூடிய காட்சிகளை நீங்கள் மனக்கண்ணில் கொண்டு வந்து பார்க்கணும். அந்த மாதிரி பாசிட்டிவான நல்ல நல்ல காட்சிகளை நம்ம திரும்ப திரும்ப பார்க்கும்போது இந்த அலைபாயும் மனசு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மன அமைதி பெற ஆரம்பிக்கும். சரிங்களா? தொடர்ந்து செய்ய 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 மனசில் கூடிய குழப்பங்கள், போட்டிகள், பகைகள், பயங்கள், இது மாதிரியான பதட்டங்கள் இதெல்லாம் நீங்கி மனசு ஒரு தெளிவு பெறும். அதுக்காக தான் இந்த பயிற்சியை நம்ம செய்கிறோம். சரி, நேரடியாக நம்ம பயிற்சிக்கு போய்க்கலாம். கண்கள் மூடிக்கலாம். கைகளில் சிறு முத்திரை, முதுத்தண்டு நேராக இருக்கட்டும். கண்கள் மூடி பயிற்சிக்கு போகலாம். இது மனக்கண் முன்னாடி பார்க்குறது. 2 கண்களையும் மூடி அந்த காட்சியை நினச்சி பார்க்கலாம். முடிஞ்சவங்க ஆங்காய சக்கரத்தில் கவனம் வச்சு, அதாவது இருபுறத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் கவனத்தை வச்சு நான் சொல்லக்கூடிய காட்சிகளை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நம்ம பார்க்கலாம். காலையில் உதிக்கும் கதிரவன், ஒரே வரிசையாக செல்லும் எறும்புகள், தாமரை இதழ்கள், பிறை நிலா,
முதியவர்களின் கள்ளம் கபடமற்ற சிரிப்பு. பல வர்ண மீன்கள். இன்று பிறந்த குழந்தையின் முகம். தென்றல் காற்றில் மெதுவாக அசைந்து கொடுக்கும் மர இலைகள். செக்க சிவந்த மாலை வானம். பச்சை புல்வெளி. சுதந்திரமாக வளைந்தோடும் நதி. ஜன்னலோரம் வீசும் சாரல் மழை. மழையில் குளிரை தணிக்கும் தேநீர். இரட்டை மாட்டு வண்டி. தோகை விரித்தாடும் மயில். பனி படர்ந்த புல்வெளி. அழகிய நீரோடை. ஏழு வர்ண வானவில். செம்மண் ரோடு. அழகிய ஓவியம். கிராமத்து ஆலமரம். இன்று மலர்ந்த ரோஜா பூ. வயல்வெளி.
இரவில் ஒளிரும் சிம்னி விளக்கு. இரவில் ஒளிரும் விட்டில் பூச்சி. இரவில் ஒளிரும் நட்சத்திரங்கள். வானம் உயர்ந்த மலை. மெதுவா தியானத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். முத்திரை மெதுவாக தளர்த்திட்டு கையில் எடுத்து நல்லா உரசி கண்ணு மேலே வச்சு உள்ளங்கை வைத்து பார்க்கலாம். நான் உதாரணத்துக்கு ஒரு 10-20 காட்சிகள் நம்ம சொல்லியிருக்கோம். இதே போல் நமக்கு விருப்பமான காட்சிகள் இன்னும் நிறையா இருக்கும். அதை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி அது தேவைப்பட்டுச்சுன்னா ஆடியோவாக உங்களுக்கு நீங்களே அது ஆடியோவாக பேசி அதை பதிவு செஞ்சு தினமும் காலையும் மாலையும் அது நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடியும் காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறமும் இந்த மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவான காட்சிகளை நம்ம மனசு முன்னாடி உணர்ந்து காட்சிப்படுத்தி பார்த்தோம் அப்படின்னா அன்றைய நாள் முழுவதும் ரொம்ப சந்தோஷமாக இயற்கையாக மன அமைதியாக அந்த நாள் கழியும் என்பது உறுதி. கேட்குறவங்க அது ஆடியோவாக நமக்கு நாமே அந்த வார்த்தைகளை பேசி படுக்க முன்னாடி அதை கேட்டுட்டு படுத்தா ரொம்ப ரொம்ப நன்மை பயக்கும். அதை செஞ்சு பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது போல் பல தியான பயிற்சிகள் நம்முடைய ஹீலர் பாஸ்கர் யூடியூப் சேனலில் இருக்குது. தேவைப்படுறவங்க ப்ளேலிஸ்ட் போயிட்டு நீங்கள் மெடிடேஷன் அப்படிங்கக்கூடிய அந்த ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்த்து உங்களுக்கு எந்த பயிற்சி பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். மற்றும் 5 நாள் ஆன்லைன் கிளாஸாக ஆரா ஹீலிங் மற்றும் இன்யாங் மெடிடேஷன் பயிற்சிகள் நடந்துகிட்ருக்குது. தினமும் 1 மணி நேரம் அவ்வாறாக திங்கள் முதல் வெள்ளி வரை 5 நாட்கள் பயிற்சியாக நடந்துகிட்ருக்குது. ஈடுபாடு உள்ளவர்கள் அதை கலந்துக்கலாம். நேரடியாக பயிற்சிகள் தேவை இருக்கவங்க பொள்ளாச்சி ஆலியார் பகுதியில் யோகாபாசனா மற்றும் ஆல்ஃபா ஆரா நேரடி வகுப்புகள் நடைபெறுது. மற்றும் வாழை குழிகள் மண்குழிகள் போன்ற உடலுக்கு பலனளிக்கக்கூடிய பஞ்சசுத்தி அப்படிங்கக்கூடிய முகாம் 2 நாள் முகாமாக நடைபெறுகிறது. வாய்ப்புள்ளவர்கள் நம்ம வெப்சைட்டில் நீங்கள் புக் பண்ணிவிட்டு anatomic therapy.org வெப்சைட்டில் புக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பயன்பெறலாம். அனைத்து வகுப்புகளையும் நான் உங்களுக்காக எடுத்து கொடுத்துட்ருக்கிறேன். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல ஒரு தியான பயிற்சியில் நம்ம வந்து சந்திப்போம். வாழ்க வளமுடன்.